வணக்கம். கருணாநிதியோட கொள்ளு பேரன், ஸ்டாலினோட பேரன், உதயநிதியோட மகன், இப்படி 3 பொறுப்பை முழுசா வச்சுட்டு இருக்கக்கூடிய இன்பநிதிக்கு கலைஞர் தொலைக்காட்சியில ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களாம். கலைஞர் தொலைக்காட்சி அண்ணா அறிவாலயத்தில் இயங்குது. அங்க தினமும் அந்த பணிகளை மேற்பார்வையிடுறாரு. அவருக்கு தனி அறை ஒதுக்கியிருக்காங்க. அவருக்கு எல்லா பொறுப்புகள் குறித்தும் நிர்வாகம் குறித்தும் விளக்குறாங்க. அவர் காலையில மாலை வரைக்கும் அங்கதான் இருக்காரு அப்படிலாம் சொல்றாங்க. இன்பநிதிக்கு கலைஞர் தொலைக்காட்சியில பொறுப்பு கொடுத்ததில்ல நமக்கு விமர்சனமோ மாற்று கருத்தோ எதுவுமே இல்லை. ஏன்னா கலைஞர் தொலைக்காட்சிங்கிறது அவங்களோட குடும்ப சொத்து, அவங்களோட குடும்ப உடைமை. அதுல யாருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க, யாரை வாரிசா அமர்த்துறாங்க, யாரை நிர்வாக பொறுப்புல போடுறாங்கிறது அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா திமுகங்கிற கட்சியே குடும்ப சொத்து போல மாத்தின அவங்க அங்க குடும்ப சொத்தா இருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியில யாரை கொண்டு வந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி பிறக்குது. ஆனா இது இதோட நிக்க போறதில்லை. இன்னைக்கு கலைஞர் தொலைக்காட்சியில ஒரு பொறுப்புக்கு அமர்த்தப்பட்ட இன்பநிதி இன்னும் 5ல இருந்து 10 ஆண்டுக்குள்ள எழுதி வச்சுக்குங்க, திமுகவில் மிக முக்கியமான பொறுப்புல அமர்த்தப்படுவார். ஏன்னா இது ஒரு வழிமுறை. மூக்க அழகிரியை முரசொலியில முதல்ல மேனேஜரை அமர்த்தி அப்புறம் தான் கட்சிக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதே போல தொடக்க நிலையில ஸ்டாலின் முரசொலியோட நிர்வாகத்தை கவனிச்சுட்டு இருக்காரு. இப்படி கலைஞர் தொலைக்காட்சியை இப்ப மேற்பார்வையிட அமர வைக்கப்பட்டு நாளை கட்சிக்குள்ள வருவார். வாழையடி வாழையாக தலைமுறையாக ஒரே குடும்பம் ஆதிக்கம் செய்வதற்கான வழிவகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ராஜராஜ சோழன், அவன் மகன் ராஜேந்திர சோழன் 2 பேரும் பெரிய பேரரசர்கள். ஆனா அந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கூட சேர்ந்து தமிழ்நாட்டை இந்த நிலப்பரப்பை இவ்வளவு ஆண்டுகள் ஆளல. ஆனா இந்த கருணாநிதி குடும்பம் பண்ற அடாவடித்தனம், அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மூச்சுக்கு 300 தடவை சொல்றாங்க, சமூக நீதி அரசு, சமூக நீதி கட்சி, சமூக நீதி தான் அங்க உயிர் நாடி, சமூக நீதிக்காக தான் அங்க வாழ்றோம் அப்படின்னு. சமூக நீதினு பேசக்கூடிய ஒரு கட்சியில வாரிசு அரசியல் இருக்கவே கூடாது. ஏன்னா சமூக நீதிங்கிறது வாரிசு அரசியலுக்கு எதிரானது. வாரிசு அரசியல் என்பது மன்னராட்சி முறையோட நீட்சி, பண்ணையார்த்தனத்தோட எச்ச சொத்தம் தான். மன்னராட்சி முறையில தாத்தா இருப்பாரு, தாத்தா ஆடுவாரு, அப்பா ஆடுவாரு, பேர் ஆடுவாரு, கொள்ளுப்பேர் ஆடுவாரு. இதுல தகுதி இருக்கோ இல்லையோ, திறமை இருக்கோ இல்லையோ, நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கோ இல்லையோ, வாழையடி வாழையாக தலைமுறையாக ஒரே குடும்பம் ஆளுகை செய்யும். ஒரே குடும்பம் நம்மளை படாத பாடுபடுத்தும். அதே போல இங்க கருணாநிதி குடும்பம், கருணாநிதி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனாரு. கருணாநிதி மகனா பிறந்ததாலேயே ஸ்டாலின் அந்த பொறுப்புல அமர்த்தப்பட்டார். ஸ்டாலின வாரிசு அரசியல் சொல்லலாமா அப்படின்னு கேட்கலாம். ஸ்டாலின் கொண்டு வரப்பட்டதும் வாரிசு அரசியல் தான். வைகோவை அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வைகோ திமுகவில் ஒரு பெரிய பேச்சாளராக இரண்டாம் கட்ட தலைவராக உருவாகி வர்றாருங்கிறதுனால வைகோவை திட்டமிட்டு கட்சி விட்டு காலி பண்ணாரு கருணாநிதி. அப்ப ஸ்டாலின் அந்த பொறுப்புல அமர்த்தப்பட்டார். அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு, தக்க வச்சுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு ஸ்டாலினோட மகன் உதயநிதி 2019 நினைக்கிறேன், 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சிக்குள்ள வர்றாரு. அதுக்கு முடிவு கொடுத்த பேட்டியெல்லாம் பார்த்தோம்னா, நான் கட்சிக்கு வர மாட்டேன், அரசியலுக்கு வர மாட்டேன், ஒருவேளை அரசியலுக்கு வந்தா கூட நான் சட்டமன்ற உறுப்பினர் போட்டிட மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் நான் அமைச்சராக மாட்டேன் அப்படின்னு என்னமோ சொன்னார். ஆனா 2019 திடீர்னு கட்சிக்குள்ள வந்தார். அதுக்கு முன்னாடி இத்து போன ஒரு 4 படத்துல சந்தானத்துக்கு சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சுட்டு இருந்தார். படத்துல எல்லாம் சந்தானம் தான் ஹீரோ, இவர் சப்போர்ட்டிங் ரோல். சந்தானத்தோட தயவுல ஒரு 2 படம் 3 படம் ஓடிச்சு. அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு பார்த்தா திமுகவில் பிரச்சார பீரங்கி அப்படின்னு அவரை சொல்லி 2019 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க அங்கங்க போய் பேசினாப்புல. பெரிய சிறப்பான பேச்சு, நாஞ்சில் சம்பத் போல பேசினாரானா அப்படி இல்லை. திராவிட இயக்க பேச்சாளர் சிறந்த பேச்சாளரான நாஞ்சில் சம்பத் போன்ற ஆட்கள், அதே போல பெரிய பெரிய பேச்சாளர் இருந்தாங்க அந்த கட்சியில. அப்பெல்லாம் கூட பேசல, எழுதி கொடுத்ததை அப்படியே பார்த்து அப்படியே அவருக்கு என்ன வருமோ அதை அப்படியே ஒப்பிச்சாப்புல. அதுல ஒரு செங்கலை தூக்கிட்டு போயிட்டாரு. செங்கல் அந்த மதுரமுத்து இருக்காருல, ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவார்ல,
அந்த மாதிரி இந்த செங்கல் எடுத்துட்டு போய் எய்ம்ஸ் மருத்துவமனையை மோடி கொண்டு வரவில்லை, எய்ம்ஸ் மருத்துவமனை நான் கொண்டு வந்திருக்கேன், அதான் இந்த செங்கல் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த புளிப்பு காமெடி பண்ணாப்புல. அப்படி 2019 பண்ணாரு. 2019 மோடி மீது இருந்த அதிருப்தியின் விளைவாக அன்னைக்கு வந்து திமுக வந்து வென்றது. திமுக வந்துட்டு வென்றது. இங்க பாஜக வந்து மண்ணை கவிடுது, அதிமுகவும் மண்ணை கவுது. அப்படி திமுக வென்ற பிறகு என்ன சொன்னாங்க, திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணம் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான், அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியில வந்து பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு. இங்க அறிவாலயத்திலிருந்து மாவட்ட தலைமைகளுக்கு கூப்பிட்டு உதயநிதிக்கு பொறுப்பு கொடுக்க சொல்லி தீர்மானம் ஏற்றி இங்க அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் தீர்மானம் ஏற்றாங்க, உதயநிதிக்கு பொறுப்பு தரணும் சொல்லிட்டு அவங்க தீர்மானம் ஏற்றி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் கட்சியோட இளைஞரணி செயலாளர்கள் பொறுப்புல வந்து அமர்த்தப்படுறாரு. அமர்த்தப்பட்ட பிறகு அவர் கட்சிக்குள்ள இயங்க தொடங்கிய ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படுது. சேப்பாக்கத்துல வந்து போட்டி போடுறாரு. போட்டி போட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே 2 ஆண்டுகளுக்கு உள்ளாக அவர் அமைச்சராக்கப்படுறாரு. டிஆர் பாலுவோட மகன் தான் டிஆர்பி ராஜா. ஆனா அவர் முதல் முறையா வந்து போட்டிட்டப்ப அமைச்சராகல, 3வது முறையா சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகுதான் அவர் அமைச்சரானார். ஆனா இவருக்கு வந்து முதல் முறையா கட்சிக்குள்ள இயக்க தொடங்கிய 3 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு. இப்ப தமிழன் பிரசனா வந்து ஒரு புகைப்படம் பாக்குறோம், அவர் கே நேருவுக்கு மாலை போடுற புகைப்படம். அதுல வந்து மீசை கூட ஒழுங்கா முளைக்காம அரும்பு மீசையோட கே நேருவுக்கு வந்து தமிழன் பிரசனா மாலை போடுறாப்புல. அப்பையிலேருந்து திமுகவுக்காக எழுதுறாப்புல, பேசுறாப்புல, இயங்குறாப்புல. யாரு? தமிழன் பிரசன்னா. அந்த தமிழன் பிரசனாவுக்கு இதுவரைக்கும் ஒரு தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படல. 2016 வந்து எக்மோர் கட்டாரு கொடுக்கல, 19 திருவள்ளூர் கட்டாரு கொடுக்கல, இப்போ வரைக்கும் ஒன்றும் கொடுக்கல. ஆனா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வந்த 3 ஆண்டுகளுக்கு உள்ளாக சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டு அதுக்கும் பிறகு அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே 3 ஆண்டுகளுக்கு உள்ளாக அமைச்சராக்கப்பட்டு அடுத்த பொறுப்பாக அவரை துணை முதலமைச்சராக்குறாங்க. அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு, என்ன ஆட்சி நிர்வாகத்தில் அனுபவம் இருக்கு, அவரை ஏன் துணை முதலமைச்சர் ஆக்கணும்? ஒருவேளை ஆக்குன்னா கூட நீங்க துறைமுகனை தான் ஆக்கிக்கணும். ஆனா ஆக்காம உதயநிதி ஸ்டாலின் ஆக்குறாங்க. ஏன்னா அங்க சமூக நீதி, திராவிட மாடல், அண்ணா, பெரியார், அப்புறம் வந்து விளிம்பு நிலை மக்கள், எளிய மக்களின் மேம்பாடு, உயர்வு அப்படின்னு சமூக இது மாநில சுயாட்சி, கூட்டாட்சி அப்படின்னு என்ன வேணாலும் வியாக்கியானங்களை பேசலாம். ஆனா அவங்களோட அல்டிமேட் கோல்ங்கிறது அந்த குடும்பம் வந்து ஆதிக்கம் செய்யணும், அவ்வளவுதான். கருணாநிதி குடும்பம் கூட கிடையாது, ஸ்டாலின் குடும்பம். இன்னைக்கு கருணாநிதி குடும்பம்னா அழகிரி வந்துவாரு, அழகிரிக்கு கட்சிக்குள்ள இடம் இல்லை. இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பம். அந்த ஸ்டாலின் குடும்பத்துல உதயநிதி, இன்பநிதி இவங்கெல்லாம் ஆதிக்கம் செய்யணும். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த இயக்கம் வந்து இயங்கும். அதனால அந்த கட்சிக்குள்ள வெகு விரைவில் தூக்கி உச்சாணி கும்பலை உதயநிதியை வச்சாங்க. உச்சாணி கும்பலை. அப்படி ஸ்டாலின் வந்ததே பெரிய கொடுமை, உதயநிதி வந்தது ஒரு கொடுமை. இப்ப இன்பநிதி வரப்போறார். கேட்டா வந்து அந்த குடும்பத்துல பிறந்துட்டதாலே இங்க வரக்கூடாது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. வரலாம், எல்லாரும் வரலாம். கருணாநிதி மகன்கிறதுனால ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஸ்டாலினோட மகன்கிறதுனால உதயநிதி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, உதயநிதி மகன்கிறதுனால இன்பநிதி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா வர்றப்ப எல்லாருக்கும் என்ன படிநிலை இருக்கோ, என்ன வாய்ப்பு இருக்கோ, என்ன பிரதித்துவம் இருக்கோ, அவங்க எப்படி மேல வர்றாங்களோ அது போல வரணும். மற்றவெல்லாம் வந்து பல ஆண்டு காலம் வந்து முட்டி மோதி ஒரு சின்ன பொறுப்புக்கு வர்றதுக்கு தடுமாறுற. ஆனா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் டப்புன்னு மேல போடுறாங்களே, எப்படி இந்த பறவை பதத்துல வந்து டப்புன்னு மேலே ஏறும்ல அந்த மாதிரி ஏறுறாங்களே எப்படி? அது என்ன கூத்துனா, இன்பநிதி வந்து இப்ப கட்சியில வந்து பொறுப்புக்குன்னு வரல, கட்சியில எந்த பொறுப்புக்கும் வரல. இப்பதான் கலைஞர் தொலைக்காட்சியோட பொறுப்புக்கு கடந்த ஜூன் 3 கருணாநிதியோட பிறந்தநாள்ல இருந்து வந்துகிட்டு இருக்காப்புல. இதுல தமிழ்நாடு சட்டமன்றத்துல துரைமுருகன் பேசுறப்ப என்ன சொல்றாரு, நான் வந்து கருணாநிதியோட அமைச்சரவையில் இருந்தேன், நான் கருணாநிதி அமைச்சரவையில் இருந்தேன், ஸ்டாலினோட அமைச்சரவையில் இருக்கேன், நாளைக்கு உதயநிதியோட அமைச்சரவையில் இருப்பேன், அப்புறம் இன்பநிதி அமைச்சரவையில் இருப்பேன் அப்படிங்கிறாரு. சரி, உதயநிதி அடுத்தது உதயநிதி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றீங்க. ஏன்னா திமுகவில் இன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்படுற அதீதமான முக்கியத்துவம், அதை வச்சு வர்றீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. உதயநிதிக்கு பிறகு திமுகவோட தலைமையை இன்பநிதி கிட்ட தான் ஒப்படைப்பாங்கிற முடிவுக்கு எப்படி வர்றாரு? அப்ப திமுகவோட மிக மூத்த அமைச்சர் துரைமுருகன்
எம்ஜிஆர் வந்து என்னோட கட்சிக்கு வா அப்படின்னு கூப்பிட்டப்ப எம்ஜிஆர் கூப்பிட்டே போகாத மனுஷன் அந்த துரைமுருகன். அந்த துரைமுருகன் சொல்றாரு, நான் இன்பநிதி அமைச்சரவையிலே அமைச்சா இருப்பேங்க. அப்ப இன்பநிதி கூட முதலமைச்சர் ஆவார், துரைமுருகன்லாம் முதலமைச்சர் ஆக முடியாது. அதான பொருள். அதுலயும் விபி ராஜன் ஒருத்தர் ராஜபாளையம் தொகுதியில வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்த திமுகவோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விபி ராஜன், அவர் வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசுறாருங்க. என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு ஆசை, நான் அவ்வளவு வருஷம் உயிரோடு இருப்பானான்னு தெரியல, அடுத்ததா இன்பா ஐயாவையும், யாரு இன்பா ஐயாவையும் முதலமைச்சர் சாகணும்னு ஒரு ஆசை. இன்பநிதிக்கு வந்து வயசு 20 வயசு இருக்கும் மிஞ்சி போனா. அவர் ஐயாதான். அந்த ஐயாவை இவர் முதலமைச்சர் சாகணுமா, அதான் ஆசையன். நமக்கு வேற எந்த குடும்பமும் செட் ஆகாதுங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரிபட்டு வரும். யார் சொல்றா? திமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விபி ராஜன் இன்பநிதியை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு பேச தொடங்குறாங்க. இது போல ஒரு கேலி குத்து உண்டா? ஆனா இந்த கேவலங்களை, இந்த அசிங்கங்களை வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாங்களே. நியாயமா பெரியார் தான் கேள்வி எழுப்பணும். நியாயமா ஏன்னா வந்து சமூக நீதி பேசிவிட்டு இப்படி வாரிசு அரசியல் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பணும். கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க லட்சணம் அப்படி. பெரியார் வந்து மணியம்மைய வாரிசா வந்து திராவிட இயக்கத்துக்கு, திராவிட கழகத்துக்கு கொண்டு வந்தார். பெரியார் வந்து மணியம்மைய தன்னோட இயக்கத்துக்கு வாரிசா மணியம்மையை கொண்டு வந்தப்ப அதை எதிர்த்து கழகம் முன்னிட்டு தான் அண்ணா வெளியேறி தனி இயக்கம் கட்டுறார், திமுக தனி இயக்கம். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அந்த இயக்கமே வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்டப்பட்ட இயக்கம் தான். அண்ணா கேட்டிருக்காரு, ஹைதராபாத் நிஜாமுக்கு இருக்க வேண்டிய கவலை, ஆதின கர்த்தாக்களுக்கு இருக்க வேண்டிய கவலை பகுத்தறிவு இயக்க தலைவருக்கு ஏன் ஏற்படுகிறதோ தெரியவில்லை. வாரிசு முறை யார் செய்யும் ஏற்பாடு, எந்த காலத்து நடைமுறை, அது ஜனநாயகத்துக்கு உகந்ததுதானா அப்படின்னு அண்ணா வந்து பெரியாரை நோக்கி கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா பெரியார் வந்து மணியம்மை இயக்கத்துக்கு வாரிசு அறிவிக்க முற்பட்ட போது இந்த வாரிசு முறைங்கிறது ஜனநாயகத்துக்கு ஏற்றது இல்லை என்று புலங்கியவர் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவோட இயக்கத்துல இன்னைக்கு வாரிசு அரசியல் உச்சத்துல இருக்கு. பல முறை செய்தியை பதிவு பண்ணியிருக்க, மீண்டும் ஒரு முறை கூட பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது போய் சேரணுங்கிறதுனால. அண்ணா வந்து 67 வென்றாரு. வென்ற உடனே முதலமைச்சரா பதவியேற்க போறாரு. வீட்டுல கிளம்புறாரு, மகிழுந்து கார் இருக்கு, அந்த கார்ல ஏற போறாரு. டப்புன்னு தொண்டர்கள் வந்து அண்ணியும் கூட்டு போலாமே, அண்ணியும் நீங்க முதலமைச்சர் ஆகிறத பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்கள கூட்டு போலாமே அப்படின்னு அண்ணா கிட்ட கேட்கிறாங்க. அண்ணா வந்து உடனே சொல்றாரு, வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டு தன் மனைவி ராணியை வந்து தான் முதலமைச்சரா பதவியேற்க போற அந்த விழாவுக்கு அழைத்து போக மறுத்துட்டு சொல்றாரு, கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி வேணும், கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி வேணுங்கிற. அவங்க அழைச்சு போனா என்ன பண்ணிருப்பாங்க? ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறப்ப எப்படி துர்கா ஸ்டாலின் பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் வடிச்சாங்களோ அதே போல வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வச்சிருப்பாங்க தன் கணவர் வந்து முதலமைச்சராக பதவி வைக்கிற அந்த காட்சியை பார்த்து. இன்னைக்காவது போகலன்னா வந்து தொலைக்காட்சியில பார்க்கலாம், இல்ல யூடியூப்ல பார்க்கலாங்கிற வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. அப்ப அந்த காலகட்டத்துல தன் மனைவியை எங்கேயாவது ஒரு ஓரத்துல உட்கார வச்சு தன் முதலமைச்சரா பதவி வைக்கிறத கூட பார்க்க வைக்க கூடாது, ஏன்னா குடும்பத்தை வந்து கட்சிக்குள்ள திணிக்க கூடாது அப்படிங்கிற முடிவோடு திட்டவட்டமாக இருந்தவர் அறிஞர் அண்ணா. ஆனா அந்த திமுகவோட எவ்வளவு ராஜ்யம், குடும்ப ராஜ்யம். அழகிரி வந்து நீ கட்சிக்குள்ள இல்ல, அழகிரி கட்சிக்குள்ள இருக்கிறப்ப அவருக்கும் ஸ்டாலினுக்கும் மோதல் வரக்கூடாதுங்கிறதுனால கருணாநிதி பொறுப்பு கொடுத்தாரு. அவருக்கு என்ன பொறுப்புனா தென்மண்டல அமைப்பு செயலாளர் அப்படின்னு கொடுத்தாரு. இப்ப தென்மண்டல அமைப்பு செயலாளர் அப்படின்னா மேற்கு மண்டலத்துக்கு, வடக்கு மண்டலத்துக்கு, கிழக்கு மண்டலத்துக்கெல்லாம் செயலாளர் இருப்பாங்கல்ல. ஆனா யாரும் இல்லை. தெற்கு மண்டலத்துக்கு மட்டும் சிறப்பு பொறுப்பு, தெற்கு மண்டல அமைப்பு செயலாளர்னு. அவர் கட்சி விட்டு நீக்கப்படுறாரு. நீக்கப்பட்ட பிறகு அந்த பொறுப்புல, தென்மண்டல அமைப்பு செயலாளர் பொறுப்புல வேற ஒருத்தர் அமர்த்தணும்ல, யாரையும் அமர்த்தல. ஏன்னா அந்த பொறுப்பு கருணாநிதி வந்து அழகிரிக்காக உருவாக்கின பொறுப்பு. இது அவரே சொல்றாரு. அந்த திமுகங்கிற கட்சிக்குள்ள, இயக்கத்துக்குள்ள, அரசியல் இயக்கத்துக்குள்ள இந்த அழகிரியை தவிர்த்துட்டு பாக்கி யாருக்காவது ஒரு தனி மனிதருக்காக ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டிருக்கான்னா அப்படி வரலாறே இல்லை. ஏன் அழகிரிக்கு மட்டும் உருவாக்கப்பட்டுச்சுன்னா அவர் கருணாநிதியோட மகன்கிற காரணம் தான். அப்ப எப்படி பார்த்தாலும் அந்த கட்சிங்கிறது நாட்டுக்கானது இல்லை, ஒரு குடும்பத்துக்கானது தான். அதனால இப்ப வந்து ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி வந்துட்டாரு. இன்ப நிதியை கொண்டு வரதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, இந்த எல்லா நிதிகிட்டையும் தமிழ்நாடு வந்து மிதி வாங்கிட்டு இருக்கணும்.
அறிவார்ந்த சமூகம், உலகத்துக்கு கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, நாகரிகம் என்று எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேருனும், வரலாற்று தாய் நிலம் தமிழ்நாடு என்று போற்றி புகழப்படக்கூடிய இந்த நிலம், இந்த நிலத்தை ஆள்றதுக்கு கருணாநிதி குடும்பத்தை விட்டா யாருக்குமே தகுதி இல்லையே. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, இந்த நிதிகள் தான் ஆளணும். இது ஒரு கேலி கூத்து, ஒரு கால கொடுமை. இந்த எல்லா கூத்துக்களையும் கொடுமையை பண்ணிவிட்டு நாங்க தான் சமூக நிதிக்கு அத்தாரிட்டி அப்படின்னு கிளம்புவாங்க பாருங்க. அதான் கேலி கூத்து. அதனால தமிழர்கள் விழிப்புற்று எழணும். குறைந்தபட்சமான மான ரோச உணர்வு வரணும். ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய பெரிய பேரறிஞர்களும் பெரிய பெரிய பெருந்தைகளும் உளவிய இந்த நிலத்துல இந்த தமிழ்நாட்டை, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுக்க கூடாதுங்கிற குறைந்தபட்சமான விழிப்புணர்வு வரணும். இவ்வளவு காலம் ஆண்டுக்கலாம், ஏமாத்திருக்கலாம், கொள்ளடிச்சுக்கலாம், கொளுத்துக்கலாம். இனி நாம தூங்கக்கூடாது, விழிச்சு கொள்ளணும். போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொல்றாரு. நாம இவ்வளவு பாதிக்கப்பட்டும் புரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம்.